வெற்றிவேல் முருகனுக்கு அரோரை எல்லாம் வல்ல பழனிவரை எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சாமி கரோரை குருநாதர் அருணா பெருமான் திருடலே சத்தம் சந்தோம் எம்பெருமான் கருணை முழு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாயுந்தர் திருப்பூன்ற மகா மந்திரத்தில் கௌமாரி நிலத்தத்து வருஷப்படி பாடல் 868 கருத்த குஞ்சியம் என துவங்கும் கும்போணத்தலத்து திருப்புகளுக்கான பாராயணத்தின் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவிழா சமர்ப்பிப்போம். முருகாச்சலம். இந்த பாடல் பிறப்பு அற பாடப்பெற்ற பாடல். முருகா பங்க பிறவியற அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தனத்த தந்தன தனதன தந்த தனத்த தந்தன தனதன தந்த தனத்த தந்தன தனதன தந்த தனதான என்ற சந்தகுளிப்புடைய பாடல். கருத்த குஞ்சியும் வெளிரி எழும் கொத்து உருத்த வெண்பலும் அடைய விழுந்து உள் கருத்துடன் திகழ் மதியும் மருண்டு சுருள் நோயால் கலக்கமுண்டு அலம் அலம் உற வெண்டி பழுத்தெழும்பிய முதுகு முடங்க கழுத்தில் வந்து இழை இருமல் ஒதுங்க கொழு மேனி அறத்திறங்கி ஓர் தடி கை நடுங்க பிடித்து இடும்பு உரு மனைவியும் நிந்தித்து அடுத்த மைந்தரும் வசைகள் விளம்ப ஜடமாகி அழுக்கடைந்து இடர்படும் உடல் பங்க பிறப்பெனும் கடல் அழியல் ஒழிந்திட்டு அடுத்து இரும் திருவிடிதனை என்று உற்றிடுவேனோ. புறத்தலம் பொடிபட மிகவும் கட்டு அற பெருங்கடல் வயிறு குழம்ப புகட்டு அரங்கிய விரக துறங்கத் தெருவீரா பொறுப்புறம் படர் கிழிபட வென்று அட்டு அறக்கர் வந்தலை நெருங்கி புதைக்கு உறும் தசை குருதிகள் பொங்க பொறும்வேலா சிறுத்த தண்டைய மதலையோர் அஞ்ச சினத்து மிஞ்சு அரி திரிதரு குன்ற திணைப்புணம் திகழ் குரமகள் கொங்கை கிரிமேவி செருக்கும் நெஞ்சுடை முருக சிகண்டி பரிச்சுமந்திடு குமர கடம்ப திருக்குழந்தையில் உரைதரு கந்த பெருமாளி. கருத்த குஞ்சியும் வெளிரி எழும் கொத்து உருத்த வெண்பலும் அடைய விழுந்து உள் கருத்துடன் திகழ் மதியும் மருண்டு சுருள் நோயால் கருத்த மயிரும் வெளுத்து போய் எழுந்து வரிசையாய் உருவு கொண்டிருந்த வெள்ளை பற்களும் எல்லாம் விழுந்து போய் உள்ளே கருத்துக்களோடு விளங்கியிருந்த புத்தியும் மருட்சி அடைந்து மயக்க அறிவாகி உடலை சுருட்டி மடக்கும் நோயால் கலக்கமுண்டு அலமுற வெண்டி பழுத்து எழும்பிய முதுகு முடங்க கழுத்தில் வந்து இழை இருமல் ஒதுங்க கொடுமேனி கலக்கமடைந்து இந்த வாழ்க்கை போதும் போதும் என்று மணல் எவர நீர்வற்றி பழுத்த பழமாய் நிமிர்ந்து ஓங்கி இருந்த முதுகு வளைவு உற கழுத்திலே வந்து கோடையும் இருமலும் ஒதுங்கி நிற்க கொளுத்திருந்த மேனியானது அறத்திறங்கி ஓர் தடி கை நடுங்க பிடித்து இடும்புறு மனைவியும் நிந்தித்து அடுத்த மைந்தரும் வசைகள் விளம்ப ஜடமாகி அழுக்கடைந்து இடர்படும் உடல் பங்க பிறப்பினும் கடல் அழியல் ஒழிந்திட்டு அடுத்து இரும் திருவடிதனை என்று உற்றிடுவேனோ. மிகவும் திறங்கி வற்றி சுருங்கி ஒரு தடியை கையிலே நடுக்கத்தோடு பிடித்த அவமதிப்புக்கிடமான மனைவியும் நிந்தித்து இகழ பக்கத்தில் உள்ள அடுத்துள்ள பிள்ளைகளும் வசைகள் விளம்ப படிக்க அறிவில்லாத ஒரு பொருள் போலாகி உடலெல்லாம் அழுக்கு சேர வேதனைப்படும் உடலுக்கு இடமாம் சேறு போன்ற அல்லது பாவத்துக்கு இடமான பிறப்பு என்கின்ற கடலில் அழிந்து போவது ஒழிந்து அடுத்திரும் திருவடிதனை இரும் திருவடிகளை அடுத்து பெருமை வாய்ந்த உன்னுடைய திருவடிகளை அடுத்து சரண்புக்கு என்று நான் பொருந்தி இருப்பேனோ அப்படின்னு முதல் பகுதியில் ரொம்ப இணக்கமா எம்பெருமான்ட்ட வேண்டிக்கிறார். ரெண்டாவது பகுதி போறார். எப்படி? புறத்தலம் பொடிபட மிகவும் கட்டு அற பெருங்கடல் வயிறு குழம்ப புகட்டு அரங்கிய விரக துறங்க திரள்வீரா. எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை பட்டியல் போறார். வெளி இடங்கள் எல்லாம் பொடிபட்டு மிகவும் நிலை கலங்கவும் பெரிய கடலும் அதனது உட்புறமெல்லாம் குழம்பி கலங்கவும் ஆங்காங்கு உள்ள அசுரர்கள் மீது புகவிட்டு அவர்களை அரக்கிய தேய்த்து சிதைத்த சாமர்த்தியமுள்ள குதிரையாகிய மயிலேறும் பராக்கிரமசாலியாகிய வீரனே. பொறுப்பூரம் படர் கிழிபட வென்று அட்டு அறக்கர் வந்தலை நெருங்கி புதைக்கு உறும் தசை குருதிகள் பொங்க பொறுமேலா. பொறுப்பு கவுஞ்சகிரியின் உரம் படர் உரம் பரவியிருந்த வலிமை பரந்த திண்மை பிளவு உண்டு அழிந்து போகும்படி வெற்றி அடைந்து பகைவர்களை அட்டு கொன்று அரக்கரின் வலிமை கொண்ட தலைகள் நெறிபட்டு அழிய நெருங்கச் சென்று உள்ளடங்கி உள்ள சதை ரத்தம் இவைகள் பொங்க மேலெழ போர் செய்த வேலாயுத கடவுளே. சிறுத்த தண்டைய மதலையோர் அஞ்ச சினத்து மிஞ்சு அரி திரிதரு குன்ற திணைப்புணம் திகழ் குரமகள் கொங்கை கிரிமேவி செருக்கும் நெஞ்சுடைய முருக சிகண்டி பரிச்சுமந்திடு குமர கடம்ப திருக்குழந்தையில் உரைதரு கந்த பெருமாளே. சிறிய தண்டைகள் அணிந்துள்ள பெருமாளே, மதலையோர் பிள்ளைகள் பயப்படும்படி அல்லது சிறிய தண்டைகள் அணிந்த வேட்டுவ குழந்தைகள் பயப்படும்படி சினத்து மிஞ்சு அரி கோபமிக்க சிங்கம் திரிகின்ற வள்ளிமலையில் திணைப்புணத்தில் விளங்கியிருந்த குரமகள் வள்ளியின் கொங்கையா மலையை மேவி விரும்பி அடைந்து அதனால் செருக்கு மகிழ்ச்சி கொண்ட நெஞ்சத்தை உடைய முருகனை மயிலென்னும் குதிரை சுமக்கின்ற குமரவேளை கடம்பனை திருக்குழந்தையில் கும்பகோணத்தில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் கந்த பெருமாளே திருவடிதனை என்று உற்றிடுவேனோ அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடியை யாசிக்கின்ற அற்புதமான பாடல். வெண்டிங்கிற இந்த பாடல் ரெண்டாவது
2வது அடியில். வெண்டினா நீர் வற்றின்னு அர்த்தம். இந்த பாடலையும் முதுமை அடைந்து நோய் வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் நோய்கள் வந்து நம்மளை எப்படியெல்லாம் பீடிக்குங்கிற சொல்ற. அடுத்தது பிடித்து இடும்புரு. இடும்புனா அவமதிப்பு. மனைவியும் நிந்தித்து. இதை வந்து இப்போ சொல்லியிருக்கேன். மனைவள் மனம்பேராய் மாதர் சீயனா வாலர் சீயனான்னு திருப்பூரில் படிச்சிருக்கோம். புகட்டு அரங்கிய அப்படின்னா புகவிட்டு அரங்கிய. அரங்கியன்னா அரக்கியன்னு அர்த்தம். இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த பாடல். இப்போ இந்த பாடலில் முதல்ல கருத்த குஞ்சியும் வெளிரி. குஞ்சினா மயிர். கருநிறம் கொண்டிருந்த தலைமயிரானது நரைத்து வெளுத்து போயிடும் முதுமை வந்துட்டா. எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இளமையில் கருத்து இருந்த தலைமயிர் முதுமையில் பஞ்சு போல் நரைத்து வெண்மை ஆகிரும். இந்த நரையுடையவன் மனிதன். அதனால தான் அவனுக்கு நரன்னு பெயர் வந்தது. மனிதனை தவிர வேறு எந்த உயிரிற்கும் நரைக்காது. காக்கை, பன்றி, யானை, கரடி எந்த உயிருக்கும் மயிர் எப்போதும் கருமையாக இருப்பதை உற்றுநோக்கினா தெரியும். சிலர் நரைக்க தொடங்கிய உடனே வருந்தவும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. சிலர் வெட்கப்படுவாங்க. வயது என்ன, எனக்கு 30 ஆகுது, இதுக்குள்ள அறுத்துருச்சு, தேன்பட்டு விட்டது போல பித்த நரை அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லா மீனுடைய திருவிழான நிகழ்கின்றன என்பதை அறியாமல் சொல்றது. அவனன்று ஒரு அனுபவம் செய்யாது. அரிதறிது மானுடாய் பிறத்தல் அரிது. எண்ணறிய பிறவிதல் மானுட பிறவிதான் யாதினும் அரிது அப்படிங்கிற ஆண்டவருடைய திருவாக்கின்படி உயர்ந்த பிறவியாகி இந்த மனித பிறவிக்கு நிறைய ஆண்டவன் தந்தான். மற்ற உயிர்களுக்கு உள்ளது போல மனிதனுக்கும் மரண பரியந்த மயிர் கருமையாக இருக்கும்படி ஏன் ஆண்டவன் அமைச்சிருக்கக்கூடாது? அது ஆண்டவனுக்கு அருமையும் இல்லை, அதனால் நட்டமும் இல்லை. சிலர் வெளுத்த மயிரை கருக்க வைக்க பெரிதும் முயல்றாங்க. டை போட்டுக்கிட்டு தவிக்கிறோம். அதற்காகவும் தமது அரிய நேரத்தை பொருளை செலவிடுறாங்க. அன்பர்களுக்கு இது நன்கு சிந்தித்துவதற்குரிய சிந்தனை. மனிதனை தவிர என பிறப்புகள் எல்லாம் பகுத்தறிவின்றி உண்டு உறங்கி வினைகளை தூய்த்து கழிப்பதற்கு மட்டும் உரியன. மனித பிறவி அது போன்றதில்லை. எத்தனையோ காலம் அரிதும் முயன்று ஈட்டிய பெரும் புண்ணியத்தால் இந்த பிறவி வந்தது. பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிராணடி பேனார் என்பார் திருமூலர். அத்தகைய அருமையினும் அருமையாகி பிறவியை பெற்று பிறவியின் பயனாகி பிறவாமை பெறுதற்குரிய சாதனைகளை மறந்து அவனருகில் சென்று அலைந்து உழலா வண்ணம் இந்த உடம்பு ஒரு படித்தாக இராதுன்னும் முதுமையும் மரணமும் விரைந்து நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நினைவு கூறுதல் போட்டு தான் இறைவன் நமக்கு நிறைய தந்திருக்கான். நிறை ஒரு பெரிய பரோபகரமான சின்னம். நரைக்க தொடங்கியது இருந்தாலும் மனிதன் தன்னை மாற்றி அமைக்கணும். மனிதனுடைய வாழ்க்கை மாறுதல் அடைந்து சன்மார்க்க நிலையில் நிற்கணும். அதாவது இளமையிலிருந்தே சன்மார்க்க நிலையில் நிற்போர் நரைக்க தொடங்கிய பின் அதில் உரைத்து திட்பமாக நிற்கணும். ஐயனே நிறைய வந்துருச்சே, இனி விரைந்து முதுமையும் மரணமும் வருமேனு கூற்றுவன் பாசக்கயிறும் வருமேனு அலறணும். இதுகாரும் என் ஆவி ஈடேற்றிற்குரிய சிந்தனையை ஏழையன் செய்யவில்லை. இதுகாரும் உன்னை அடையும் நெறியை அடைந்தேன் இல்லை. இனியாவது அதில் தலைப்படுவேன். என்னை திருவருளால் ஆண்டு அருள்வாயின் துதிக்கணும். நிறைவந்தும் நல்லுணர்வு இன்றி அலையும் மனிதர் மிகவும் கீழ்மக்களாவாங்க. இது பற்றி சங்ககாலத்து புலவராகிய நரிவெரு தலையார் சொல்றார் புறநானூரில். பல்சான்றீரே கயல்முள் அன்ன நரைமுதிர் திரைக்கவுள் பயனில் மூப்பில் பல்சான்றீரே கணிச்சி கூர் படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஒம்புமின் அதுதான் எல்லோரும் உவப்பது அன்றியும் நல்லாற்று படும் நெறியும் ஆனது வேம்பார். கர்ம நிறம் அழுந்தல் குணம் என்னும் தாமத குணத்தை குறிக்கும். வெண்மை நிறம் அமைதி குணம் என்னும் சத்துவ குணத்தை குறிக்கும். வயது ஏற சத்துவ குணம் வரணும் அப்படிங்கிற குறிப்பை உணர்த்தவன் தான் இறைவன் நமக்கு நிறைய கொடுத்துருக்கான். தாமத குணம் மிகுத்திருந்தால் அந்த தாமத குணத்தின் அடையாளமாக இருமையின் மீது வந்து உடம்பிலிருந்து உயிரை கூறுபடுத்தி அம்மன் கொண்டு போயிடும். சத்துவ குணம் இருந்திருந்தால் வெண்மை நிறமுடையதும் 2000 தந்தங்கள் உடையதுமாகிய ஐராவணம் என்னும் வெள்ளை யானையோடு வந்து சிவகணங்கள் நம்முடைய உயிரை உடம்பிலிருந்து கூறுபடுத்தி சிவலோகத்துக்கு வெள்ளை யானையின் மேல் அமரச் செய்து அழைத்து செல்வாங்க. ஒரே நாளில் திடீர்னு எல்லா மயிர்களும் ஒன்றா நரைக்கிறாது, ஒவ்வொன்றா நரைக்கிறது. அப்படி நரைக்கும் தோறும் நல்லுணர்வு பெறணும். ஒவ்வொரு மயிர் நரைக்கும் தோறும் நம்மிடம் உள்ள ஒவ்வொரு தீய குணத்தை விடணும். நத்துப்புரை முடியீர் நல்லுணர்வு சற்று மிளீர் அப்படின்னு கிழவடியில் வந்து தன்னை விரும்பிய முருகவேலை குறித்து வள்ளியம்மையார் சொன்னார். நத்துப்புரை முடியீர் நல்லுணர்வு சற்று மிளீர்னா இவற்றெல்லாம் நுனித்து உணர்த்தான் சுவாமிகள் கருத்த குஞ்சியும் வெளிரின்னு அருள் செஞ்சார். தலைமையில் கொக்க நரைத்துனார் சுவாமி இன்னொரு திருப்பூர்ல. எழும் கொத்து உறுத்த வெண்பல்லும் அடைய விழுந்து. உறுத்தல் தான் முளைத்தல், முதிர்தல். அடையனா முழுதும் வரிசையாக முளைத்து முதிர்ந்திருந்த பற்கள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து முடிவில் இல்லாமல் போகும். சுருள் நோயால் கலக்கம் உண்டு அலமுறை. சுருள் நோய்னா முடக்குவாங்க, அலம்னா துன்பம். போதும், துன்பம் இனிமே பட முடியாது, முதுமையில் போதும்னு வந்து சேரும். துன்பத்தை தள்ள முடியாதுங்கிறனால தள்ளாத வயதுன்னு ஆயிடுச்சு. வெண்டி பழுத்து எழும்பிய முதுகு முடங்க. வெண்டுதல்னா உள்துளை, மரங்களில் உள்ளீட்டை போக்கும் நோய்வை. பட்டமரம் போல ஆகிவிடும் உடல். கழுத்தில் வந்து இழை இருமல் ஒதுங்க. ஈழைனா கோழை, இழைப்பு. ஈழைங்க சொல்ற இடைன்னு வந்தது. விக்கல் வருதுன்னா அந்த உடம்புல உள்ள ஒரு வாயு செல்பட்டு போகும். விக்கலை உடனடியாக போய்க்கு விடலாம். இந்த கொட்டாவி, ஏப்ப, விக்கல் ஆகியவற்றால் பிறருக்கு எந்தவித பாதம் விளையாது. ஆனால் தும்மல் இருமல் வருதுன்னா அதை போக்க வழி இல்லை.
நாக்கில் கசிவு, நாசியில் கசிவு உண்டு பண்ணும். பசி வர வைக்கும். தும்மல் இருமலை உண்டு பண்ண கோபம் வரும். ஓடுனா இறைக்குது, தும்முறோம். இந்த ஜெய்களுக்கு மூலமாக இருக்கும் வாயுவுக்கு கிருகரன்னு பேர். இதைத்தான் தும்மல் காற்றுமோ. கிருகரன் என்னும் இந்த காற்றானது சுவாசப்பாதைக்குள்ள, அதாவது மூச்சு கொடுக்க ஏதாவது வெளிப்பொருளானது பூந்துட்டா அல்லது தொண்டை பகுதிக்கு வந்துட்டா அதை உடனடியாக வெளியேற்ற ஒரு தும்மலையோ அல்லது இருமலையோ ஏற்படுத்தி விடுற வேலையை வெகு வேகமாக செய்து காப்பாற்றும். ஆக தும்மல் இருமல் வெளிப்பொருளாலும் வரும். இதைத்தான் தொற்றுங்கிறோம். தும்மல் இருமலை அடக்கிக் கொள்ள முடியாது, அது வெளிவந்தான் ஆகணும். அதனால தான் தும்மல் இருமல் வரும்போது கைகளாலோ துணியாலோ அல்லது வேறு விதத்தாலோ மறைத்துக் கொள்ளுங்கிறாங்க. இதுவரையில் வந்துள்ள தொற்று நோயெல்லாம் சளி ஜலதோஷம் வாயிலாக வரும். தும்மல் இருமல் ஆகியவற்றெல்லாம் வந்துள்ளது என்பதையும் இப்போ வந்துள்ள கொரோனாவும் அப்படி தான். ஆக தும்மல் இருமல் என்பவை அதனால் பாதிக்கப்பட்டவரோடு பிறருக்கும் கேடு விளைவிப்பதாகும் என்பதால் இதுவும் கொடியது எனப்பட்டது. அதனால தான் தனக்கும் பிறருக்கும் கேடு ஒரு நிச்சயம். எனவே தான் இந்த இருவகையான பாதிப்புகளை சுட்டிக்காட்டி அருளாளர் பாடி வச்சாங்க. தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும் வெம்மை நரகம் விளைத்த பொழுதினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் பொழுதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்து மேம்பார். தும்மலோடு அருந்துயர் தோன்றினும் அம்மலர் அடியல்லால் அறற்றாது என்ன கைமல்கு வரிசலை காண கனை ஒன்றினால் மும்மதில் எரியள முடிந்தவனேனும் திருஞான சம்பந்தர் சொல்றார். கனைகொள் இருமல் சூளை நோய் கம்பதாடி குன்மமும் இணைய பலமும் மூப்பினோடு எய்தி வந்து நலியாமுன் பனைகள் உளவு பைம்பொழில் பழனம் சூழ்ந்த கோவலூர் வினையை வென்ற வேடத்தான் விரட்டானம் சேர்ந்துமேனார். இந்த இருமல் என்பது எப்போ ஒருவருக்கு மிக துன்பத்தை கொடுக்கும்னா இரவு நேரத்தில் படுக்கைக்கு சென்ற பிறகுதான். கண்டத்தில் கோடை மிகுந்து மூச்சு விட முடியாமல் அடைப்பு வந்தால் போது இருமல் தொடர்ந்து வந்து துன்புறுத்தும். எனவே தான் உறக்கம் வரும் அளவில் எலும்பு குலுக்கிவிடும் இருமல் தொடங்கி உரத்த கனகுரலும் நெறிந்துன்னு அருணைய பெருமான் இன்னொரு திருப்பூர் சொன்னார். இடும்பூர் மனைவியும் நிந்தித்து அடுத்த மைந்தரும் வசையுடன். இடும்புனா அகந்தை, குடுஞ்சேர். இளமையில விரும்பி அன்பு செய்த தாயும் மனைவியும் மக்களும் சுற்றமும் பிறரும் பல்வகையான வசை சொற்களை கூறி எள்ளி நடையாடுவாங்க. கிழத்திற்கு வெந்நீர் வருமா, கிழக்கட்டைக்கு இன்னும் சுக வேண்டுமோ, இதன் ஓலை எங்கு கிழிந்து விட்டதோ, ஏன் பூமிக்கு பாரமா இது இன்னும் இருக்குதோ, கிளப்பினம் அப்படிலாம் எழுவாங்க. மாதர் செய்யனா வாளர் செய்யனாம்பார் திருவிடைமருவ திருப்பூரில். மடையவள் நைக்குங்கிற இன்னொரு திருப்பூரில். இந்த இடத்த நல்லா சிந்தித்து பட்டன் தடிகள் தம் உடம்பை நோக்கி மிகவும் அழகாக சொல்றார். தாயாரும் சுற்றமும் பெண்டீரும் கைவிட்டு தாழ்ந்திருந்தால் நீ யாரு நானார் என பகர்வார். அந்த நேரத்திலே நோயாரும் வந்து குடிகொள்வரே கொண்ட நோயும் ஒரு பாயாரும் நீயும் அல்லால் பின்னை ஏது நட்பாம் உடலேம்பர். நாலடியாரில் கூட நட்பு நாரற்றன நல்லாரும் அக்கினார் அற்பு தடையும் மகிழ்ந்தன உட்கானாய் வாழ்தலின் ஊதியம் என்னுண்டாம் வந்ததே ஆழ்களத்து அன்னகழும்பர் நாடியார். இடர்படும் உடல் பங்க பிறப்பு எனும் கடல் அடியில் விழுந்துட்டு. பங்கம்னா விகாரம், கேடு, அவமானம், சிறுமை அடைதல். முன்பிருள் அளிக்கப்பட்ட வினைகளால் இந்த பிறவியும் இந்த பிறவியில் அளிக்கப் போகும் வினைகளால் இனி வரும் பிறவியுமாக தொன்று தொட்டு காரண காரிய தொடர்ச்சி உடையதாய் பிறவியானது முடிவில்லாமல் வருவதனால பிறவி பெருங்கடல்னு சொல்லுவாங்க. அருளாளர் அதுதான் பிறவி பெருங்கடல். உயிருக்கு பங்கத்தை உண்டு பண்ணுவதனால பங்க பிறப்பெரும் கடல் அடியில இந்த இடத்துல. புறத்தலம் பொடிபட மிகவும் கட்டார பெரும் கடல் வயிறு குழம்ப புகட்டு அரங்கிய விறக துறங்க தருவீரா. அரங்குதல்னா தைத்தல், அடித்தல், வருத்துதல், உருகுதல். புகட்டுதல்னா உள் புகுத்தல். துரங்கம்னா குதிரை, மரம். பட்சியனும் துரகம்பர். விறகுனா திறமை, வல்லமை. துரங்கம் என்பதற்கு மனம்னு பொருள் வச்சிருந்தா உயிர்களின் மனப்பெண்ணும் குதிரையை தன்னுடைய வாகனமாக கொண்டு அதை தனது திருவருள் இச்சையின்படிக்கு ஒழுங்காக செலுத்துபவன்னு பொருள் சொல்லலாம். பொறுப்பு உரம் படர் கிளிபட வேண்டும். பொறுப்புனா மலை, இங்கே கிரௌஞ்ச மலை சொல்றார். உரம்னா வலிமை, மார்பு. மார்புன்னு பொருள் கொண்டா படர் மார்பு என்பதற்கு படர்ந்த மார்புன்னு ஒரு பொருள். 109 வீரனையும் தாரனுடைய மாய கருத்துக்கு இணங்கி கொஞ்சங்கிற மலைவடிவா அந்த அசுரன் தண்டத்தில் மயக்கி இடர்புனா முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கரத்திலிருந்து வேலை விடுத்து கவுஞ்சமலை பிளந்து அதிலிருந்து அனைவரையும் விடுவித்து அருள்புரிந்தார். வருசுரர் மதிக்க ஒரு குறுகு பெயர் பெற்ற கன வட சிகரி பட்டுருவ வேல் தொட்ட சேவனும்பார் வேடிச்சு காலப்புல. மலை பிளவுபட மகர ஜலநிதி குறுகி மருகி முறை இட முனியும் வடிவேலன்னார் சீர்வாதப்புல. மலையாறு கூற வேல் வாங்கினான் இருக்கான் அப்படின்பார் கந்தரங்கத்தில். கிரௌஞ்சத்தில் சக்தி விட்டவன்பார் கட்சி திருப்பூர். சுரருக்கு வஞ்சம் செய் சூரன் இள கிரௌஞ்சம் தன்னோடு துளக்க எழுந்து அண்டகோளம் அளவாக துரத்தி அன்று இந்திரலோகம் அடித்தவன் கொன்றுமாறு சுடப்பரும் சண்டை வேலை விடுவோன் என்பார் திருப்பரங்குன்ற திருப்பூர். கவுஞ்சமலை மாயக்கிடமாக வந்திருந்தது. கவுஞ்சமலை என்பது உயிருடைய வினைத்தொகுதி. முருகப்பெருமானோட ஞானசக்தியாய் வேலாயுதம் கவுஞ்சமலை என்னும் வினைத்தொகுதி அடித்தது. இது உயிருடைய வினைத்தொகுதி அடித்து அவைகளை காத்து அருள் புரிந்த செய்தி. இன்னும் முருகால் எனது இடும்பை குன்றுக்கும் கொல்நவில் வேல் சூர் தடிந்த கொற்றவா முன்னம் பணிவை நெடுங்குன்றம் பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாங்க தும்பார் திருமுருகாற்றுப்படை வெண்பா படல. நீசர்கள் நம்மோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் மடங்கள் வேளாம்பார் பழனி திருப்பூர்ல. அவர் சொன்ன மாதிரி நம்முடைய வினைகளை அறுத்தறியும் வல்லமை முருகப்பெருமானுடைய ஞானசக்தியாய் வேலுக்கே உண்டு, வேலுண்டு வினையில்லை அப்படின்ற வாக்கியத்தை உணரணும். வினைவோட விடும் கதிர்வேல்பார் கந்தர் நூலில். சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ துளைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர்மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே மார் கந்தர்ல நாட்டில். பங்கேறி என்னை பட்டு ஓலையில் இட பண்டுதழையை தம்காலி இட்டது அறிந்திலனோ தனிவேல் எடுத்து பொங்கு ஓதம் வாய்விட பொன்னன் சிலம்பு புலம்ப வரும் எங்கோன் அறியின் இனி நான்முகனுக்கு இருவிலங்கியம் கந்தரங்கத்தில். சிகண்டி பரி சுமந்திடு குமர
சீண்டின மயில், பரினா குதிரை, வேகமாக செல்லும் குதிரையை போன்ற மயில் என்னும் வாகனம். அதனால தான் ஆடும் பரினார் கந்தன் என்பதில்லை. திருக்குழந்தையில் உரைதற்கு அந்த குழந்தை நாடத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அந்த தளத்து பெருமான்ட்ட கேட்கிறார், முருகா பங்க பிறவியர் அருள்வாய் என்று வேண்டிக் கொண்ட பாடலை பழனாபுரி இறைவன் திருப்பால் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. குருநாதர் அருணா பெருமான் திருவிலே சரம் சந்திரன் கும்பகோணத்து அருமுக பெருமாளுக்கு அரோரா. எல்லாம் அல்ல பழனியானவன் திருப்பாதம் சமர்ப்பம். முருகா 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 முருகா.